இந்த சிறுநீரக கசிவு அப்படின்றது பெண்களுக்கு வந்து ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஒரு டாக்டர்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுறதுனாலுமே அது ரொம்பவே கூச்சப்படுறாங்க. ஸோ அவங்கள மென்டலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கட்டாயமாக இது ரொம்ப காமன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது தரவுகள் படிக்க பார்த்தா 3ல் 2 பெண்களுக்கு இந்த பிரச்சனை தன்னோட வாழ்நாளில் எப்பயாவது ஒரு தடவையில் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்குற 4 பெண்களில் யாரோ 2 பேருக்கு 3 பெண்களில் 2 பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா மற்றவங்களுக்கும் இருக்குது, நமக்கும் இருக்கக்கூடும். இது நமக்கு இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு முதல்ல வெளியே வந்தால் தான் அதற்கான வைத்தியம் இருக்குன்றதே தெரிய வரும். இந்த பிரச்சனைக்கு வந்து டேப்லெட்ஸ் மூலமாகவே சரி பண்ணலாமா, இல்லை சர்ஜரி தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது? இது ரெண்டுல ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மாதிரி வைத்திய முறை இருக்குது. இப்போ நம்ம முதல்ல பேசின அழுத்தம் சார்ந்த சிறுநீரக கசிவு வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு அதிக அளவான மருந்துகள் இல்லை. அது வந்து நம்மளுடைய நீர்ப்பையை வந்து நீர்ப்பை கழுத்து இல்லையா, நீர்த்தடம் யுரீத்ரான்னு சொல்லலாம், அதை சுற்றி வந்து நமக்கு ஸ்பிங்டன்னு சொல்கிற வேல்வ் இருக்குது. அந்த வேல்வை ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி மசில் நம்ம தசை பகுதிகளுக்கு வந்து நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா, அதுக்கு முறையாக பயிற்சி சொல்லி கொடுக்குறதுக்கு மருத்துவர்களுக்கு, இயன்முறை பயிற்சியாளர்கள், ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கான ட்ரைனிங் இருக்குது. அது கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவங்க அந்த சதையை சுருக்கி அந்த கசிவை தடுத்துக்கலாம். இதுக்கான பயிற்சிகள் இருக்குது. ஸோ அதுதான் முதல்ல நம்ம அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதே. எடுத்த உடனே சர்ஜரி